என்னுடைய முதல் மேடைக்கு இந்த மேடைக்கு நிறைய வித்தியாசம். முதல் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் பேச போகிற மண்தரையில் உட்காந்துருக்காங்க. தேனி பக்கத்தில் 4000 பேர். அந்த ஊர் தலைவரை மைக்கை கொடுத்து எங்கள் ஊரில் 5-6 வருஷம் மழையில் தம்பி நல்லா புள்ள பேசி சிரிக்கவை இன்றைக்கி பிரித்து எடுத்துருன்னு சொல்லி முதல் மேடை சாமியை கும்பிட்டு மாங்கிட்டு 1 மணி நேரம் ஒரே விழுந்து சிரித்து மண்ணை கவி புழுதியில் உருண்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு கூட்டத்தில் ஒரு பாட்டி எந்திரிச்சு போய் 4 பிள்ளைகள் சப்புன்னு அடிச்சு வாயை மூடுங்க தம்பி வெளியூர் வந்து பேசி வைக்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன அவரை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்படியா வெளியூர் பேரை கூட்டு வந்து அசியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? அப்படி ஒரு விளக்கமாக எடுத்து சுற்றி வந்து கூட்டத்தை நீ வாட்டு பேசுப்பா எவ்வளோ சிரிக்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படிச்சு போய் விழுந்து என் கிளவி தாயி பொழப்ப கடுத்து விட்டு போயிடாத நான் வந்தது அதுக்கு தான் நீ சிரிப்பு காட்டுற பப்புன்னு அடா பண்ணிச்சு. எப்படி பேர் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் முதல் மேடையில். என்னை பெரியவங்க அடிக்கடி சொல்லுவோம் அன்றைக்கெல்லாம் தெருலைட்டை படித்தேன் நான் மண்ணெண்ணெய் விளக்கில் படித்தேன். திருப்பி அவன் கேட்பேன் பகல் என்ன தான் செஞ்சீங்க கெட்டால் போயிடும். ஆனால் அதுக்காக எல்லா மாணவர்களும் நான் குறை சொல்ல எல்லா மாணவரும் குறை சொல்லவும் முடியாது. அன்னைக்கு நம்மளுக்கு சோசியல் மீடியா இல்லை, நம்மளுக்கு கவனத்தை திசை திருப்புறதுக்கான விஷயம் எதுவுமே இல்லை. ஆனால் இங்கிட்டு போனால் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு என் பையன் வந்து 2 புக்கை வந்து என்கிட்ட இப்படி காமிச்சான். நீங்கள் தான் டாடி இது அப்படி என்னடா நீங்கள் தான் ஒரு 2 புக்கு அப்படின்னு 2 புக்கா சின்ன வயசில் நல்ல விஷயத்தை அப்புறம் மாற்றிட்டா சார் ஆச்சரியப்படி. நான் ப்ராப்பர்ட்டி கம்பெனி பண்ணுறேன்னா அவனும் அதே மாதிரி என்கிட்ட செய்தாருக்கு செய்தவனேன்றது அன்னைத்தான் நான் கேள்விப்பட்டேன் பார்த்தீங்களா. ஆனாலும் அறிவு சார்ந்த குழந்தைகள் எந்த தலைமுறைட்டு இல்லாத சிறப்பு இன்றைய தலைமுறைட்டு இருக்குது. நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன் அழகாக எழுதுகிறான் பரீட்சையில் அங்கே போய் தான் கேட்குறேன் இன்னைக்கு கெமிஸ்ட்ரியா நான் பிசிக்ஸ் நினச்சி வந்தேன் 85 மார்க் எடுத்துகிறேன். ஒரு கேள்வி பாருங்கள் கற்பனை திறனுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன கொஸ்டின் 1 வேர்டில் கேட்டிருக்கான். கஸ்தூரிபாய் குறிப்பு காந்தி மனைன்னு போட்டால் 1 மார்க் கிடச்சிரும். அவனுக்கு தெரியலை ஆனால் பயப்படவே இல்லை பிரிச்சுட்டான். கஸ்தூரிபாய் குறிப்பு குறிச்சிருவோம். இது ரொம்ப அகலமான பாய். முதல் பாயிண்ட் இந்த பாய் எடுத்துகிட்டு போய் மெத்தில் விரித்து எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம், நடு வீட்டில் விரித்து எல்லோரும் தூங்கலாம். மிரண்டிருக்கார் என்ன தூங்குறீங்களா? அடுத்த வகுத்தை திருப்பி அங்கிட்டு ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள் ஒலப்பாய் தார்பாய் நார்பாய் ஆபீஸ் பாய் ஸ்கூல் பாய் மிரண்டிருக்கார். ஐயோ படுவாவி கொண்டுட்டானே நம்மளை இன்னைக்கு. இவன் கடைசியில் என்னதான் சொல்ல வரான்னு பார்த்தால அதிர்ச்சி ஆகிட்டார். கடைசி பாயிண்ட் கஸ்தூரிபாய் வாஜ்பாயை விட பெரியது. டோட்டலாக பார்த்தா அவனுக்கு எந்த பாயுமே தெரியல சார். கெச்சம்பு கடிச்சிட்டார் வாத்தியார். சார் நான் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு பேசாமல் மாட்டுத்தான் பேசாமல் முறுக்க அவரை பார்த்து பொழைச்சிக்கிறேன். இது பெரிய கஷ்டமாக இருக்கும் போல சார். 1 வேர்டுக்கே அப்படி எழுதியிருக்கேன். இப்படி 10 மார்க்கெலாம் நம்மள ஆளை காலி பண்ணிடுவாங்க போல சார். என்ன எழுதியிருக்கான்? கஸ்தூரிபாய்க்கு 13 எழுதியிருக்கா சார் 1 வேர்டுக்கு. போனை கட் பண்ணியா உனக்காது 13 எழுதியிருக்கான். எனக்கு ஒரே வேலை என்னை பித்து பிடிக்க வச்சிருக்கான். என்ன சார்? கஸ்தூரி பாயல்ல கேள்னு போட்டிருக்கான். நான் இப்போ யார்கிட்ட போய் கேட்குறேன்னு தெரியாமல் மதிய சாப்பாடு சாப்பிடாமல் உட்காந்துருக்கையா மந்தையில் உட்காந்துருக்கேன். என் நிலைமை யோசிச்சுப்பார். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். வேலையை பாரி அப்படிருக்கேன். அவர் டென்ஷன். இப்படி தான் சார் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படி போயிட வேண்டியது என்ன செய்ய. இதுதான் இது ஒரு ஆற்றல் சார் பாராட்டல் சார். மாணவர்கள் பென்ட்ரைவ் மாதிரி இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி சுயம்பாக இது ஒரு இது தெரியலாமல் சாய்ஸ் இல்லாமல் எழுதி. இவன் தான் பெரிய கவிஞராக இயக்குநராக வரக்கூடியவன். நாங்கள் படிக்கும்போது தமிழ் மீடியம் ரெகுலராக ஒரு கொஸ்டின் இருக்கும். செய்வினை என்றால் என்ன? செயற்பாட்டு. செய்வினைக்கு எழுதியிருந்தான் வாத்தியார் படுத்துட்டார்ப்பா வாய்ஸ் வாழ் படித்து பார்த்ததுக்கே எழுதியிருக்கேன். செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போய் அவர்கள் துடித்து சாக வேண்டும் என்று நாம் கோடாங்கியும் சோசியரும் கூட்டு வந்து நடிச்சாமல் 1 மணிக்கு சுடுகாட்டில் உட்காந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டைகளை வைத்து நாம் செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரிய பையங்கள் செய்துள்ளார். அதில் உதாரணம் எழுதியிருக்கான். ஏன்னா அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. சேப்பாட்டு வினை என்பது அவ்வாறு வைத்து செய்வினையை இன்னொரு கோடாங்கி கூட்டு வந்து எடுத்து விட்டு சேப்பாட்டு வினை ஒட்டியிருக்கார் வாத்தியார். இந்த பள்ளிக்கூடமே எனக்கு வேணாம் சார். அதனால் எல்லாருக்கும் அப்போ இது ஒரு அறிவு சார். அத்தனை வருஷம் சொல்லிக் கொடுத்த வாத்தியாரவே சந்தேகப்பட வச்சிருக்கான். மிரட்டுறான். அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது அப்படி எழுதியிருக்கான் கொஸ்டின் வந்து. அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது.
வேறு எதை கொண்டும் இது தயார் செய்யவே முடியாது. இது ஆட்ட போய் என்ன கேட்பீங்க? நம்ம தலையெழுத்து அவ்வளோதான்ட்டு போக வேண்டியதான். ஐயோயோ அதுதான் இதெல்லாம் எப்போ வரும்னா வாசிச்சா தான் சார். இப்போ இந்த இடத்துல குழந்தைகள்லாம் இல்லாதனால என்னால் ஈஸியாக பேச முடியும். இந்த கல்யாண மண்டபத்தில் பேசிட்டு ஒரு பையன் ஓடி ஆடி வந்தவே என் காலை சொரிஞ்சிக்கிட்டே இருந்தான். என்னடா அப்படின்னே, நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறீங்க அங்கிள். உங்கள் அப்பா அவ்வளோ ஜோக்காக பேசுவாரா? உங்களை மாதிரி தான் உளறிக்கிட்டே இருப்பார். அவன் சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு நைட்டு பூரா தூக்குவல் அல்லது மேடைக்கு போய் சாதாரண நினச்சிடாங்க. இப்போ நடந்துச்சே ஒரு ஆள் போட்டோ எடுத்தான்னு சொன்னில்ல, நான் முன்னாடியே எல்லோரும் கேட்டுக்கிறேன். போனோன்னு ஒரு சபையில் கேட்டு எல்லோரும் தமிழ் தெரியுமான்னு சார் கேட்டுக்கிறேன். போன வாரம் நடந்த விஷயம். 1.5 மணி நேரம் பேசிட்டு எப்படி இருக்கமுனே தலஹாஜி கமுஹூ அப்படின்ட்டார். ரொம்ப நன்றி சார்ன்ட்டு இறங்கி வேகமாக ஒன்று அப்படி என்னன்றது நம்ம பேசிட்டு போயிடக்கூடாது சார். ஏன்னா எல்லாம் ஒரு மேடையில் ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருக்கார் சார். என்ன பேசுகிறான்னு ஒன்றும் தெரியல. திடீர்னு ஒரு 4 நாய் மேடைக்கு தவி ஒவ்வொன்று கடிச்சு வச்சிருக்கு. என்னன்னா அவர் சும்மா பேசியிருக்கு. எந்த நாய் என்ன ஒழிஞ்சா முடியாது இருக்கார். பூரா நாய் கோந்துச்சு. நாளைக்கு ஒரு கல்யாண மேடைக்கு போயிருந்தேன். 2800 பேர் வந்திருந்தாங்க. அந்த மாப்பிள்ளை 2800 காலில் விழுந்துக்கிட்டே போகிறார். பிரமிச்சிட்டாங்க. இப்படி ஒரு மரியாதையா? எதுக்குங்க எல்லா காலையும் விழுறீங்க? என் செருப்பை எவன் போட்டிருக்கான்னு தெரியல சார். இப்படி ஆள்கிட்ட நம்ம என்ன சார் செய்ய முடியும்? அவ்வளோதான் நம்ம தலையெழுத்து, அவ்வளோதான் வந்துடும். குழந்தைகிட்ட கேட்டு பாருங்க. குழந்தை ஆச்சரியப்படுத்துகிறாங்க. எப்படி இவ்வளோ அறிவாட்டல்னு தெரியல. 8 கொஸ்டின் கொடுத்து 3க்கு ஆன்சர் தான் நம்மளுக்கு தெரியாது. 8யுமே எழுதுறேன். அன்னைக்கு நல்லா படித்தவன் பாயிண்டாக எழுதுகிறான். கொஞ்சம் சுமாராக படித்தா அப்படி பேர பத்தியாக எழுதுகிறேன். ஒன்றுமே தெரியாதுங்க சார். பக்கமாக எழுதுகிறேன் சார். பாட்டுக்கு போயிட்டே அடிஷன் செல்ஃபி பேப்பர் வாத்தியார் கொடுக்க முடியல. அவனுக்கு தெரிஞ்சா தானே. கடைசியில் இங்கு தெரிந்து போச்சுன்னு எந்திரிச்சு போனாத்தான். ரைட்டு மாதிரி எழுதுகிறேன் சார். சயின்ஸில் ஒரு கேள்வி, கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? லேசாக சொரிஞ்சு விட வேண்டும். இப்படியா சார்? இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எங்கேயா பார்த்துருக்கீங்களா சார்? காரணம் என்னென்னா மேலோட்டமாக எனக்கு எங்கள் சார் படிக்கும்போது 10th எங்கள் தலைமை ஆசிரியர் சொல்வார், ஆடு மாடுகளைப் போல படிக்க வேண்டும்வார். புரியாது நம்மளுக்கு. ஆடு மாடு எப்படின்னா வேகமாக மேய்ஞ்சிரும் நிலத்தில். வீட்டில் உட்காந்து பொறுமையாக அசை போடும். எனக்கு எப்படி எனக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க. எடிசன் 1200 கண்டுபிடிப்புல இந்த லைட்டு சினிமா எல்லாத்தையும் இவ்வளவு கோடீஸ்வர நாடாகவே இருக்குது. இந்தியா மட்டும் ஏன் ஏழை நாடு இருக்குது? வேடிக்கையாக சொல்லுவாங்க. வெளிநாட்டில் ஒரு பையன் பிறந்தோன்னா ஒரு குழந்தை பிறந்தோன்னா அப்பா சொல்லுவாராம், எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான். உடனே அம்மா அப்படி சொல்லாங்க, விஞ்ஞானி பிறந்துட்டான். போட்டி ஓட்டுக்கிட்டு வளர்க்குறான். நம்ம ஊரில் ஒரு குழந்தை பிறந்தோன்னா 10 ரூபாய்க்கு ஆசை சாக்லேட் வாங்கிட்டு ஒரு எடுத்து விட்டு இந்தாங்க எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டான். உடனே அம்மா பிச்சை எடுத்து கூட எனக்கு கஞ்சி ஊற்றிடுவான். ஒருத்தன் கொல்லியை போகிறேன், ஒருத்தன் பிச்சை எடுத்து விட்டு கடைசி இப்படியா எனர்ஜி பேசுகிறது. ஒரு குழந்தைய எனர்ஜியாக இல்லை சார், நெகட்டிவ் பூரா பாசிட்டிவாக மாற்றுங்கன்றாங்க. எப்படி? தொப்பை இருக்குன்னு வருத்தப்படாங்க. செல்ஃபி எடுக்கும்போது வகுறு உள்ளே இழுப்போம். இன் பண்ணும்போது கொஞ்சம் யோசிப்போம். சில நேரம் கல்யாணத்துக்கு போட்டோ அனுப்புவோம், ஆப்ஷன்ஸ் அனுப்புவாங்க. தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாங்க, பெருமைப்படுங்க. ஏன் தெரியுமா? குப்பரக்க விழுந்தீங்கன்னா மூக்கில் இடிக்காது. 1.5 அடி கேப்பு கிடக்கும் தரைக்கு மூக்குக்கு. ரிலாக்ஸ். இதெல்லாம் என்னைக்கு சார் நினச்சிருக்கோம்? பல்லூரா விழுந்துருச்சேன்னு வருத்தப்படாங்க. யாரும் அவங்கள திட்ட முடியுமா? அடித்து பல்லுகள்லாம் கழட்டி போய் எப்படா கழட்டு அதே விழுந்துருச்சுறாப்ப. இப்படி தான் சார், வேறு வழி இல்லை சார். கொரோனா வந்துருச்சுன்னு அப்படி பதறணுமே. அது எத்தனை பேர் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோம்? கணவன் மனைவி பேசுறதுக்கு இறைவன் கொடுத்த பரிசு. 2 வருஷம் உட்காந்து நம்ம சமைக்கிறோம். இப்படி அம்மா சார் சமையல் இவ்வளோ கஷ்டம் இருக்காம்மா. 5 மணிக்கு எந்திரிச்சு போய் நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வர்றோமே. பசங்க என்ன படிக்கிறாங்க, எப்படி டிராயிங் பண்ணுறேன், அப்பாட்ட காமிக்கணும் ஆசையாக இருந்திருப்பேன். தூங்கின பின்னாடி தான் வந்திருப்பான். காலையில் கிளம்பியிருப்பார். எவ்வளோ 2 வருஷம் அது அப்படி நினைக்கிறேன் சார். குளிக்கவே முடியாத கங்கை ஆற்ற அள்ளி குடிக்கிற மாதிரி தண்ணி சுத்தமாச்சு. எங்கள் மதுரைலாம் கொரோனாப்போ ஒரு டெட் பாடியை பஸ்ஸில் படுக்க வச்சு மூக்கில் பஞ்சை வச்சு கொண்டு போனாங்க. கட்ரைட்டு என்னங்க ஒரு டெட் பாடி போய் ஆம்புலன்ஸில் கொண்டு போகாமல், அதுக்கு டெட் பாடி எந்திரிச்சு பதில் சொல்லிச்சு. நான் தான் சார் மாஸ்க் வாங்க காசு இல்லாமல் பஞ்சை வச்சுட்டு வந்தேன். இறங்குடா கிறுக்கு போல இறங்குடா அப்படின்னு. இப்போ இந்த நகைச்சுவை கொரோனாவில் கிடச்சிச்சு பார்த்தீங்களா? இதுதான் அது இருக்கிற பொருள் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்குறோம் சார். வேறு வழியில் இன்றைக்கி குழந்தையோட அறிவாற்றல் என்னென்னா சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசார். நம்மளாம் 1 மார்க் கேள்விக்கு 1 வரி ஆன்சர் எழுதுனா போதும். இன்றைக்கி குழந்தையோட ஆற்றல் என்னென்னா இந்த கைபேசி வந்த பின்னாடி, கைபேசி நல்லதுக்காக நான் சொல்லலை. ஏன்னா ஒரு 80 வருஷம் கழிச்சு ஒரு ஆலமரம் அரச மரம் விழுந்துடும். எதனால் அந்த கரையான் அரிச்சிருச்சு, செல்லு அரிச்சிருச்சு, அதனால் தூறு அடிப்பது இத்திருச்சு விழுந்துருச்சு. எப்படி அவ்வளோ பெரிய மரத்தை செல்லரிச்சு சாய்ச்சிருதோ
மரத்தை செல்லரிப்பது போல் மனிதனை இந்த செல்ஃபோன் அரிக்குது அப்படி என்பதான் இப்போ சமீபத்தில் தொடர்ச்சியாக 20 நிமிஷம் பேசினா மூளையை பாதிக்கும்ன்றேன். நான் என் ஃப்ரெண்ட்டே சொன்னேன், 40 நிமிஷம் வச்சுக்கிட்டே பேசாமப்பில் மூளையை பாதிக்குமா அப்படின்னேன். போயா, அது மூளை இருக்கிறவனை தானே பாதிக்கும். இதுக்கு அடுத்து அவன்கிட்ட நான் என்னத்தை விளக்கம் கொடுக்க முடியும்? ரொம்ப டிப்ஸ் நிறையா கொடுப்பேன் சார். அன்றைக்கு ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு பேங்கில் பேனா கேட்டார், நான் கொடுத்தேன். என் பக்கத்தில் தம்பி அப்படி கொடுக்காங்க, பேனா கொண்டு போயிடுவாங்க, மூடியை கழட்டிட்டு கொடுங்க அப்படின்ட்டார். அவர் பேச்சை கடைபிடிச்சேன். இன்றைக்கி என் வீட்டில் 460 மூடி மட்டும் இருக்குது. பேனா மட்டும் கொண்டு போயிடுறாங்க. சிலர் ரீப்பில் மட்டும்லாம் ஊதி ஊதி எழுதுறவளாக இருக்கான். அதனால் நம்ம ஊரில் எதையுமே நம்ம செய்ய முடியாது சார். எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. இப்போ கண்ட்ராக்ட் டிரைவர் சொல்கிறோம், கண்ட்ராக்டுக்கு ஒரே சம்பளம் தான், டிரைவருக்கு ஒரு சம்பளம் இருக்குது. வித்தியாசம் தனித்தனியாக ஒரு ஆளுக்காக டிக்கெட் கொடுத்தா கண்ட்ராக்ட். டப்புன்னு ஒரு மரத்தில் மோதி எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்தாருன்னா அவர்கிட்ட பட் ரிட்டன் டிக்கெட் வர முடியாது. ஒரு அறிஞர் சொல்கிறாரு, உலகத்தில் பணக்காரனே இல்லை அப்படின்றார். ஏன்? எவன் திருப்தி அடைகிறானோ அவன் தான் பணக்காரன். இந்த உலகில் எவனுமே திருப்தி அடைவதில்லை அப்படின்னு இருக்குது. ஏழை பணக்காரன் நல்லா பார்த்தீங்கன்னா நூலில் வித்தியாசம். ஒருத்தர் நாயாக அலைஞ்சான்னா ஏழை, ஒரு நாயோடையே அலைஞ்சான்னா அவன் பணக்காரன். இவ்வளோதான். காலம் மாறி போச்சு பார்த்தீங்களா? ஒரு கிராமத்துக்குள்ளே நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் கிராமத்தில் கார் வந்தால் எங்களுக்கு ஆச்சரியம். ஓடுவோம் பின்னாடியே, கார் பின்னாடியே. அன்றைக்கி கிராமத்துக்குள்ள நான் வந்து நாங்களாம் ஓடுவோம். இன்றைக்கி காருக்குள்ளே ஒரு நாயை வச்சு அவன் ஊரை பூரா சுற்றுறான். சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்க, உளவியல் அப்படின்னா, ஒருத்தர் உங்களை கை கொடுக்கும்போதே கண்டுபிடிச்சலாமா சார் அவன் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு இருக்கான். அழுத்தி கையை பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கான் பார், அவன் உங்கள் மேலே பெரிய அன்பு உள்ளவன் அர்த்தம். வீட்டுக்கு வர விருந்தாடி வச்சு கண்டுபிடிச்சலாம். விருந்தாடி வந்தவுடனே எந்திரிச்சு வாசல் வரைக்கும் வந்து பார்த்து போயிட்டு வரணும், அருமையான அன்பு. பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்து பஸ் ஏற்றிவிட்டு பார்த்து போயிட்டு வாங்கல, தீவிர அன்பு. இன்றைக்கி அதே மாதிரி நடந்துச்சு. ஒருத்தர் வாசல் வரைக்கும் வந்து பார்த்து போயிட்டு வா மாப்பிள்ள அப்படின்னா, அவளை அன்பாடாண்டேன், செருப்பை போட்டு போயிடுவா மாப்பிள்ள. அன்றைக்கி இப்படி தான் விகேசியை போட்டு போயிட்டான் 450 ரூபா. அதுக்கு நம்ம எல்லாத்தையும் இன்னும் சில பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பார்த்து போயிட்டு வாங்க, அவ்வளோ தீவிர அன்பாயா. பஸ்ஸு கிடைக்கல திரும்பி வந்துட்டான், 4 நாள் வேஸ்ட் ஆகிடுமா. எல்லாத்துக்குள்ளே வேறு ஒரு அர்த்தம் மாற்றி யோசின்றாங்க பார்த்தீங்களா சார். இருவர் சண்டையிட்டால் முரட்டு அன்பு என்று சொல்லுங்கள், கவிப்பேர் சொல்கிறார். பேசிக் மாடல் போன் வச்சுருக்கேன், 10 மணி நேரம் தூங்குவேன், உடல் ஆரோக்கியமாக இருப்பேன். இதில் மாதிரி எனக்குலாம் இந்த வருஷ தொடக்கத்தில் ஒருத்தர் அனுப்பியிருக்கேன் மெசேஜ், கிரைண்டரில் அரிசியை போட்டால் மாவு, வாயில் அரிசியை போட்டால் சாவு, வாழ்த்துக்கள் புத்தாண்டு. படிச்சா வருஷத்தில் முதல் மெசேஜை படித்து என் நிலைமை எப்படி இருக்கும். வருஷம் நெகட்டிவாக அப்படி ஆரம்பித்தா எப்படி சார். அதனால தான் அந்த தொந்தரவே இல்லாமல் இருக்கும். அதுவும் தாய்க்குழுங்க உங்களை ரொம்ப பாராட்டேன். நீங்கள் எது சமைச்சாலும் உடனே சமைக்கிறது தட்டில் போடுறதுல வாட்ஸ்அப்பில் வைக்கிறதுக்கு, அது என்னன்னு தெரியல. பெண்கள் உங்களை தான் கேட்கணும். நீங்கள் சமைச்சு வாட்ஸ்அப்பில் வச்சா லைக்காக வருது, ஆனால் வாயில் வச்சா வாந்தியாக வருதுன்றது எனக்கு ஒரு இன்ன வரைக்கும் ஒரு குழப்பம். அது என்னன்றது கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு சாப்பாடு எப்படி இருக்கணுமா, சாப்பிட்டா அப்படி நெஞ்சு மேலேயே நிற்கணும். அன்றைக்கி ஒரு சாப்பிட்டே நெஞ்சே நின்றுச்சு டக்குன்னு அப்படின்னா அவ்வளோதான் சொல்கிறேன். இது மாதிரி சார் இந்த கைபேசி வந்தப்பறம் நம்ம இழந்த விஷயங்களை சொல்கிறேன். அந்த பேசிக் மாடல் யாரையும் தவறான புகைப்படம் எடுக்கலை சார், யாரும் வந்து மாப்பிங் பண்ணலை. எவ்வளோ ஆரோக்கியமாக சார். நம்ம தமிழச்சி தென்னந்தோப்பில் குளிக்கும்போது பம்பு செட்டில் குளிக்கும்போது கூட பாதுகாப்பாக குளித்தாங்க. இன்றைக்கி பாத்ரூமில் குளிக்கும்போது கூட 4 கேமரா வந்து நவீனம்ன்ற பேரில் நாகரிகத்தை இழந்துக்கிட்டு இருக்கன்றது தான் இன்றைய இளைய தலைமுறை கைபேசியிலே காணாமல் போயிடறாங்களே. சுவிட்ச் ஆஃப் ஆனால் தான் வந்து கொடுக்குறேன். நான் வீட்டில் இறங்குறேன், எங்கள் பாப்பா ஐயா டாடி வந்துட்டாருன்னுச்சு, அவ்வளோ பாசமாக ஃபோன் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு ஓடிச்சு. இவ்வளோதான் சுருக்கம். ஆனால் இன்றைக்கெல்லாம் குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்குற அப்பாவை விட செல்ஃபோன் கொடுக்குற அப்பாவை தான் ரொம்ப பிடிக்குது. உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். நீ எங்கெங்கே கைதிட்டீங்கன்னா பஞ்ச் டைலாக் மாதிரி பேசினா கைதிட்டுறீங்க. தொடக்கத்தில் மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னேன், படக்குன்னு ஒரு ஆள் எந்திரிச்சார், இது கதைக்காகாது போல அப்படி. இதுக்காகத்தான் சார் வெளிநாட்டில் உள்ள ஆட்களில் கவிஞர்களை அறிஞர்களை சொன்னால் கைதட்டுறீங்க. பாரதியார் சொல்லியிருக்கிறார், தேவையில்லாத பேச்சு இவருக்கு. ஆனால் உண்மையிலே சொல்ல இளைஞர்கள் சேகுவாரா பனியன் போடுறீங்க, அவரை பற்றி என்னன்னு தெரியாமல் போடுறீங்க. ஒரு வாசகம் போட்டுக்கிறான், அஞ்சுவதும் அடிபணிவதும் இறைவன் ஒருவனுக்கேன்னு போட்டிருக்கான். டிராஃபிக் போலீஸை பார்த்து நான் திரும்பி ரிவர்ஸில் ஓடி போயிடுறான். அவ்வளோதான் சுருக்கமாக. நிறையா கவிஞர்கள் சொல்கிறாங்க இல்லையா சார், மேடைக்கு சொல்கிறீங்க, சிரிங்கன்றீங்க, நோய் குறையும்ன்றீங்க. எப்படி சார்? நான் இப்போ டாக்டர்
சொக்கலிங்கம் சார், இதே நபர் ஆடியாலஜிஸ்ட், அவர்கிட்ட கூட இருந்தேன். அவர் தான் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள், கலைஞர் எல்லாருக்கும் இதயம் பார்த்து. இப்போ கடைசியாக ரஜினி சார் கூட என்ன சொல்கிறார், எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கவலையே படக்கூடாது, மகிழ்ச்சியாக மட்டும் இருங்க, இந்த இதயத்தை சந்தோஷமாக வச்சுங்க. இந்த வாட்ச் 24 hours ஓடுதே, கொஞ்ச நேரம் ரெண்டாக என்ன ஆகும், அது மாதிரி தான் ஆள்நாள் முழு அதுக்கு தொந்தரவே கொடுக்காங்க. சிரித்து மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நீங்கள் 95 வயசு தொடுவதற்கு ஒரே ஒரு காரணம்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நான் அபுதாபியில் இப்போ போன மாதம் இருந்தேன். கல்யாணம் மண்டபத்தை வெளியே வர்றான், தன்னுடைய 2000 ரூபாய் செருப்பை காணா, திட்டுறான். கல்யாணம் விட களவனுப்பி விடா சார், செருப்பை கூட களவன்ட்டு போகிறாங்க. திட்ட செருப்பை எடுத்துகிட்டு போடணும், பாதிப்பு இல்லை. இவனுக்கு தான் டபக்குன்னு துடிக்குது, இதயத்துக்கு பாதிப்பு, கோவப்பட. அதே கல்யாண மண்டபத்தில் ஒருத்தர் வெளியே வரேன், 2000 ரூபாய் செருப்பை காணாம், பதறலை திட்டலை, ஒத்த வார்த்தை ரத்தின சுருக்கமாக எழுதிக்குங்க, இதான் உங்களுக்கு 95 வயசு. வெளியே வந்து என்ன சொன்னான் தெரியுமா, செருப்பை காணாம் பதறாமல் ஒரு வார்த்தை சொன்னான் கல்யாண மண்டபத்தில், உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது, வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது, நன்றி வணக்கம். சேரோட்டை பிடிச்சா 7 minutesல வீட்டில் இறங்கிட்டான். இவனுக்கு நோயே வராசா, ஐயோ போச்சேன்னா என்ன செய்ய போகுது. அன்றைக்கி நான் ஒரு கல்யாண மண்டபம் வெளியே வந்து செருப்பு போடுறேன், ஹலோ அது நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா, ஏன் செருப்புடா, அப்படியா அப்போ போட்டு போங்க அப்படி. இப்படியே ஒரு கோஷ்டி வந்து உட்காந்துருக்கா சார். அன்றைக்கி பொண்ணு மாப்பிள்ள தூரமாக இருந்தாங்க, எனக்கு தெரியலை. பக்கத்தில் கூப்பிட்டு எப்படின்னே ஜோடி போத்தேன், 2 வலது காலாக போச்சுனே அப்படின்னா, அவன் அடிச்சுட்டு வந்து சொல்கிறான். சார் செருப்புமே நம்மளுக்கு ஒன்று கற்றுத்தரு சார், பார்த்தீங்களா, தேய நம்மளுக்கு அவனுக்கு பாதுகாப்பாக கொடுத்தா கூட நம்ம வீட்டு வாசல்லே நம்மளை கழட்டி விட்டு போயிடும். அச்சய தீதனைக்கு ஒரு கிராம் தங்கமாவது வாங்கணும்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி மாதத்தில் ஒரு புத்தகமாவது வாங்கணும்னு சொல்லி என்னைக்கா சொல்லிக்கலாம். இல்லை சரஸ்வதி பூசணிக்கு ஒரு புத்தகமாவது வாங்குகிற ஒரு கோட்பாடு இருக்கா, வாசிக்கிற திறன், அதுக்காக சொல்கிறேன். சம்பந்தம் இல்லாமல் இட்லி கடையில் கூட்டம், தேட்டரில் கூட்டம், எங்கேயாவது புத்தக கடையில் கூட்டம் பார்த்துருக்கீங்களா? ஒரு நாட்டினுடைய அறிவாற்றலை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு இளைஞரிடம் கேட்கலே, அப்போ அங்கே நூலகம் எங்கே இருக்குன்னு அவன் உடனே சொல்லிட்டான்னா அந்த ஊர் அறிவான ஊர் தெரியுமா அவனுக்கு. இதைத்தான் சொல்கிறாங்க கவிஞர்கள், நிறைய சொல்கிறாங்க. அதே போல் பிளாட்டோ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அறையில் நூலகம் இல்லாத அறை உயிரில்லாத உடலுக்கு சமம்ன்றார். ஏன்னா அவர் கைதிட்டார்னா அதே சென்டென்ஸை அவரும் படிச்சிருக்கார். இதுதான் அதுக்காக நீங்கள் எல்லாரும் படிச்சுட்டு வந்தால்தான் நான், அதுக்காக எல்லோரும் என்னென்ன படித்து நான் கேட்டுட்டு வந்தால் பேச முடியும். அதனால் அவர் தட்டுறாருன்னா அவரோட சேர்ந்துக்குங்க, அவரை முறைச்சி பார்க்காங்க. எனக்கே ஒரு ஆடியன்ஸை நான் தேர்த்திருக்கேன், ஒரு ஆள் எந்திரிச்சு பார்க்க யார் அது அப்படின்னு, அவர் அதோடு அந்த ஜென்மத்தும் கைதிட்டுறதை விட்டுருவார். நான் 3/4 மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு 3 ஆடியன்ஸை சேர்த்துருக்கேன் எனக்கு. ஆமாம், அதில் ஒரு ஆள் காது நினைக்கிறேன், ரொம்ப லேட்டாக தட்டுறார். பழமொழி நான் அதை தொடக்கத்தில்னு சொல்லுவார், முன்னோர்கள் அழகழகான விஷயத்தை அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க, நம்ம தான் கடைபிடிக்க மறந்துட்டோம். நீங்கள் புத்தகத்தை வாசிக்கிற போது அவர்களுடன் பேசுவதற்கு சமம். நெப்போலியன் அவர்களை பற்றி படிக்கும்போது நெப்போலியன்ட்டே பேசுகிற மாதிரி, அவர் வந்து பார்த்திங்கன்னா நேரம் இல்லாமல் குதிரை மேலே உட்காந்துட்டு குதிரை மேலே படுத்துகிட்டே படிப்பார். பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி சார் மேடையில் அழகாக பேசுகிறீங்க? அதுக்கு அவர் சொன்னார், நான் நேரத்தை திருடுகிறேன்னார். எப்படி? இல்லை உதவியாளர் வெளியே நிற்பார், நீங்கள் தூங்குங்க, காலைல உங்களுக்கு 5 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கன்னு சொல்லுவார். நான் தூங்காமல் 2 மணி நேரம் அவருக்கே தெரியாமல் பெட்டுக்கட்டில் புத்தகத்தை வச்சுட்டு 2 மணி நேரம் படிச்சுட்டு உதவியாளருக்கு தெரியாமலே படிப்பேன். நேரத்தை திருடுகிறேனே நல்ல விஷயத்துக்காக. பார்த்தீங்களா, அப்படிலாம் வாசித்ததுனால தான் அவங்கள பற்றி. வெறும் சிஎம் அண்ணாதுரையாக இருந்தபோது அவருக்கு கிடைத்த மரியாதை விட கன்னிமரா நூலகத்தில் உள்ள அனைத்து புத்தகங்களையும் படித்து தேர்ச்சி பெற்ற பெண் அறிஞர் அண்ணாதுரையாக எப்படி மாறினார்னா அந்த கன்னிமரா நூலகத்தை பூரா அவர் பயன்படுத்தி. சார் ஒரு வார்த்தையும் நம்ம சொன்னேன் பார்த்தீங்களா, மார்ட்டின் லூதர் கிங் ஒரு விஷயம் சொன்னேன், சிறந்த ஆயுதம் எது அப்படின்போது துப்பாக்கியிலிருந்து வர்ற தோட்டாவின் வேகத்தை விட புத்தகத்திலிருந்து வர்ற வாசகத்தின் வீரியம் அதிகம். அதே போல் அன்னை தெரசா அவர்களை மாற்றியது ஒரு புத்தகம் கிடையாது, ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரே ஒரு வார்த்தை அன்னை தெரசாவை இந்த பூமிக்கு சேவை செய்வதற்கான எண்ணத்தை தூண்டுச்சு. என்னென்னா, அந்த பூமியில் நீ பிறந்ததற்கான கூலி பிறருக்கு நீ செய்யும் சேவை. இந்த ஒரு வாசகம் தான் அன்னை தெரசாவே மாற்றி. இப்படி ஒவ்வொரு வாசமும் ஒவ்வொரு எழுத்தும் கூட ஒரு மனிதனை மாற்றி சார். வெளியேருந்து பார்க்கலாம், ஏதோ வர்றாராமுங்க பேசுகிறாராம் சிரிக்கிறாங்களாம் அப்படின்ட்டு அதை உதாசீனப்படுத்துகிறவருக்கு ஆயுள் காலம் குறைவு சார். ரசிகன்றோம் பார்த்தீங்களா,
ஒருத்தர் ஐஸ்வாலில் சீரியஸாக இருக்கான்னு என்ன அர்த்தம்? அவன் வாழ்நாள் முழுவதும் சீரியஸாக இருந்திருக்கான்னு அர்த்தம். எதுக்குமே எப்படியே ரப்பா. ஒரு இடத்துலலாம் நாங்கள் பேச போயிருக்கேன், ஒரு 16 பேர் கோட் சூட்டு போட்டு வரப்பா உட்காந்தாங்க. 66 ஜோக்கு, குயிலு மயின்னு புலி ஜோக்கு எல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அசைவே இல்லை அவர். அப்புறம் கேட்டுட்டேன், கொஞ்சம் கைதட்டலாம்ல சார் அப்படின்னேன். அவர் கையை தூக்கி 2 விரலை மட்டும் வச்சு பிண்டார். சார் என்னங்க நான் கோலாட்டத்துக்காக வந்திருக்கேன், நீங்கள் என்ன காரணம்னா அப்படி சிரிப்பது ஒரு அவமானமான. ஒரு காலத்தில் பெரியவங்களாம் நிறையா இருக்கீங்க. அன்றைக்கெல்லாம் போர் போட்டால் தண்ணி, இன்றைக்கி போன் போட்டால் தண்ணி. ரொம்ப நன்றி, முடிஞ்சிருச்சு. நகைச்சியே முடியும். அவர் வந்துட்டு நிற்கிறாரு. போர் போட்டால் ஒன்றும் புரியலையே சார். என்ன சொல்கிறேன், பெரியவங்களுக்கு தெரியும் நல்லா. இந்த ஆரோக்கியம் எப்படி போச்சு? நம்முடைய நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை விஞ்ஞானி என்ன சொல்கிறார் தெரியுமா? உலகம் அதிசயம் எது என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார் நம்மாழ்வார்கள்? இந்த பூமியில் ஒரு பேப்பரை போட்டால் அது மக்கி போகுது, துணியை போட்டால் அது மக்கி போயிடுது, ஆனால் ஒரு விதையை போட்டால் மட்டும் அது மரமாகிறது. இதுதான் உலகம் அதிசயம் போட்டார். அதனால் நம்மளால் பாருங்களேன், அந்த அந்த நிலத்துக்கு சொல்ல, நெல்லில் இருக்கும்போது அடிப்பகுதி காட்டுக்கு, நடுப்பகுதி மாட்டுக்கு, மேல் பகுதி வீட்டுக்கு. அவர் தான் சொல்கிறார். இது எதுக்கு இப்போ சொன்னேன் நீங்கள் கேட்காங்க. நான் எப்போ எதை சொல்லுன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா என்னுடைய மூணு இங்கிட்டு போய் எதாவது, ஏன்னா பேப்பர் வச்சிருக்கு, நான் பாட்டுக்கு பேசுகிறேன், அர்த்தம் கிடையாது. அர்த்தத்தோடு தான் சொல்லுவேன். அவரை நம்ம மதிச்சோமா இல்லை? அதுக்கடுத்து நெல் சேராமன்னு சொல்லி 2000 வகை நெற்களை கண்டுபிடிச்சார். ஆனால் இளைஞர்கள் அதெல்லாம் ஆர்வம் காட்டலைன்றக்காக சொல்கிறேன். நானும் வெளிநாடு போய் சொன்னேன், 103 நாடுகள் போயிருக்கேன்னு. ஆனால் நாங்கள் ஒன்று வாட்ச் பண்ணி விமானத்தில் ஏறணுன்னு பார்ப்பேன், நம்மால் என்ன செய்வேன், கருக்குன்னு சிப்ஸ் பாயிட்ட உடைக்கிறது, மறுக்குன்னு மாடு தவிடுன்ற மாதிரி ஒரு கிலோ முறுக்க திங்கிறது. இந்த தலைவர்களை பற்றி படித்தேன், பிரமிச்சிட்டேன். நேதாஜி அவர்கள் நம்மளுக்காக சுதந்திரத்திற்காக 90 நாட்கள் நீர்மூழ்கி கப்பல்லே போயிருக்கார். பர்மா போய், அங்கேருந்து ஜப்பான் போய், ஜெர்மனி போய் ஹிட்லரை சந்தித்து, எங்களுக்கு கொஞ்சம் இராணுவ தளவாடங்கள் கொடுங்க, கருவி கொடுங்க. நீங்கள் என்னை ஒரு புத்தகத்தில் நீங்கள் ரொம்ப தவறாக எழுதியிருக்கீங்களே ஹிட்லர், அதை வாபஸ் வாங்க, அதை எடுத்துருங்க, நான் இராணுவ தளவாடம் சொன்னதான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு தெரியுமா? மானத்தோடு ஒரு வீரமாக இருந்து போயிடுங்க. லண்டனில் போய் கலெக்டர், அந்த காலத்தில் கலெக்டர் பாஸ் பண்ணவர் சார். ஆனால் அந்த தேசத்துக்காக போராடுறக்க கலெக்டர் பதவியே வேணாம், அந்த படிப்பை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு இராணுவத்தில் இந்திய இராணுவத்தை அமைச்சு அதெல்லாம் படிக்கும்போது இப்படியெல்லாம் ஒரு அத்தனை மாறுவேடங்கள் அடிந்து போய் சிரமப்பட்டு ஒரு நாட்டை போய் அடைந்து நிறைய ஆகணும். பகத்சிங் பாருங்க, அவரெல்லாம் உண்மையிலே 6 மணி நேரத்தில் தூக்கு சார். அந்த அட்வொகேட்டை கேட்குறேன், நான் லெனின் அவர்களை பற்றி ஒரு புத்தகம் கேட்டேனே, நீங்கள் எனக்கு இன்னும் கொடுக்கலையே. அட்வொகேட் சொல்கிறாரு, நான் 6 மணி நேரத்தில் தூக்கு, இந்த நேரத்தில் போ, நான் இறக்கும்போது முன்னாடி கூட புதிய தகவலை நான் தெரிந்து கொண்டு நல்ல மனிதனை அறிந்து கொண்டு நான் இறக்க விரும்புகிறேன்டார். பார்த்தீங்களா? பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கேன்சர், புற்றுநோய் சிகிச்சை பண்ண போகிறாங்க. அந்த ஆப்ரேஷனை ஒரு நாள் தள்ளி வைக்க முடியுமான்னு கேட்குறேன். எதுக்கு? ஒரு நல்ல புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 30 பக்கம் இருக்குது, நாளைக்குன்னா அதையும் படித்து முடிச்சிடுவேன். பாருங்கள், நான் பிழைப்பனோ என்னன்னு தெரியாது, ஆனால் அதுக்கு முன்னாடி நல்ல தகவலை தெரிந்து கொண்டு, அதனால தான் அவர் பேரறிஞர். பாருங்கள், எல்லாமே அழகழகான விஷயம் இருக்குது சார். இதெல்லாம் இளைஞர் படிக்கின்றக்காக சொல்கிறேன். அதே போல் உத்தம் சிங் ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் கிட்டத்தட்ட 1300 பேர் 300 தடவை சுட்டு 300க்கு மேற்பட்டவர் இறந்து போயிறாங்க அந்த ஒரு சின்ன பகுதிக்குள்ளே. இதை பார்த்துட்டு அந்த சின்ன வயசில் அவன் மனசு சம்மந்தம் இல்லாமல் நம்ம இந்தியர்கள் இப்படி சாகடிக்கப்பட்டிருக்காங்க. அதே இதோடு இருந்து லண்டன் போய் அங்கே பிச்சை எடுத்து வேலை பார்த்து காசு சேர்த்து துப்பாக்கி வாங்கி ஒரு சபையில் பேசும்போது புத்தகத்துக்குள்ளே துப்பாக்கி வச்சு அதே ஜென்ரல் டயரை அந்த இடத்துல சுட்டு மன நிம்மதி அடைகிறார் சார். ஒரு இளைஞர் எத்தனை 16-18 வருஷம் கழிச்சு அந்த எண்ணம் ஓடி. இப்படிலாம் இளைஞர்கள் இருந்தது காலகட்டத்துக்கு மத்தியில் இன்றைக்கி பாருங்கள், நான் சொல்கிறேன், அந்த ஒரு சின்ன கிராமத்துக்கு பேச போயிருக்கேன். ஒரு குக்கிராமத்தில் அந்த ஊர் பஞ்சாயத்தில் என் காதில் வந்து சொல்கிறார், சார் இளைஞர்கள் எங்கள் ஊரில் ரொம்ப இந்த போதை வசத்துக்கு அடிமாயிட்டாங்க சார், அது கொஞ்சம் எடுத்து சொல்லும். அருப்புக்கோட்டை பக்கத்தில் குட்டி கிராமத்தில், அதாவது கண்டதே படித்தவன் மேதையாவான், கண்டதே சாப்பிட்டவன் கணமாவான் சொல்கிறோம் இல்லையா? வாசிக்கணும். நான் ஒரு வார்த்தை சொன்னேன் பாருங்க, இது வெறும் காகிதம் அல்ல புத்தகம், அது இளைஞனை உயர்த்துகிற ஆயுதம் அப்படின்றார் ஒரு கவிஞர். இதையும் ஜோக்குன்னு சிரிச்சிட்டு போயிடாங்க. காகிதம் ஆயுதம் ஆஹான்ட்டு போயிட்டீங்கன்னா போச்சு.
அதனால் ஒரு இடத்துல மாற்றி மாற்றி நடந்து போச்சு. அதுக்காக சொல்கிறேன், கடினமாக படிப்பது வேறு, கவனமாக படிப்பது வேறு அப்படின்னு எனக்கு எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தது மாதிரி. 2 பேர் தான் வேலைக்கு போகிறாங்க. ஒரே மாதிரி உடல் வாகு உள்ளவங்க, ஒரே வயசு உள்ளவங்க, 2 பேர் நல்ல ஜாம்பவான், 2 பேரும் மரம் வெட்டுற வேலைக்கு போகிறாங்க. ஒரே நேரம் தான். ஒருத்தன் 15 மரம் வெட்டுறான், ஒருத்தன் 8 மரம் தான் வெட்டுறான். எப்படி காரணம், என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே தான் கடினமாக உழைக்கிறத விட கவனமாக உழைக்கிறது பாருங்கள். அவன் என்ன செய்கிறான், 2 மரம் வெட்டிட்டு தன்னுடைய அருவாளை தீட்டுறான் சார், கூர்மைப்படுத்துகிறான். மறுபடி வெட்டும்போது அவனுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். இப்போ மொட்டாரோட வச்சு மாங்குன்னு வெட்டி டயர்டாகி 8 மரம் தான் வெட்ட முடியும். இங்கே தான் அந்த வித்தியாசப்படும் வார்த்தைகள். அதனால் ரொம்ப பெருமையாக இருந்தது. அடிக்கடி சொல்கிறது, இந்த மேடை ஒரு கோயில் மாதிரி மாறிவிட்டது. எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் இந்த 2025 பார்த்த ஆக சிறந்த ரசிகர்களாகவும் பார்வையாளர் இருக்கக்கூடிய அன்பு பெருமக்கள். அதனால் எனக்கு என்னால் ஈஸியாக பேச முடிஞ்சு. சில நேரத்தில் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு பதட்டமாயிரும் கொஞ்சம் நேரத்தில். அதனால் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என்கிட்ட ஒரு பழக்கம், நான் மைக் கிடச்சி இந்த மாதிரி நல்ல ரசிகர் கிடச்சா, ஏன்னா ஆளையில் இடத்துல நான் 1/2 மணி நேரம் பேசியிருக்கேன். அப்போ சபை கிடச்சா சும்மா இருப்பேனா. இன்னொன்று, நம்ம 2.5 வயசுலேயே பேச ஆரம்பிச்சிடும் சார். ஆனால் எத்தனை வயசானாலும் எப்படி பேசன்னு மட்டும் தெரியலன்னு சொல்கிறாரு. என்கிட்ட ஒருத்தர் எல்ஐசி பாலிசி பிடிக்க வந்தவர் என்கிட்ட சொல்கிறார், பாலிசி எடுங்க சார், நல்லது, உங்கள் குழந்தைக்கு சேஃப்டியான விஷயம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. பாலிசி போட வந்தவர் சொல்கிறாரு, நம்மகிட்ட பாலிசி எடுத்துங்க சார், ஒரே மாதத்தில் அமௌண்ட்டு கிடைக்கும். இதை நான் என்ன செஞ்சு நம்புறது? இப்படி தான் பேசுகிறேன் சார். வார்த்தையில் ரொம்ப கவனமாக, எல்லை கொட்டினா கூட அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியான்றாங்க இல்லையா. அதனால் இந்த சொற்களை அழகுற அழகாக எடுத்து நான் உங்கள்கிட்ட சொன்ன 1300 எபிசோடுக்கு மேலே பேசியிருக்கேன் வரிசையாக. எது சோசியல் மீடியா இல்லாத காலத்தில் எப்படி பேச முடிஞ்சு அப்படின்னா, அதுக்கு முழுக்க புத்தகம்தான். எங்கள் வீட்டில் ஒரு 7000 புத்தகம் வச்சுருக்கேன். ஆனால் என்ன படிப்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்குது. போகல படிக்கிறது. என்னை இன்றைக்கி உங்கள் முன்னுக்கு ஒரு பார்வையாளர்கள் நீங்கள்லாம் ரசிக்கும்படியாக என்னை அழைத்துட்டு வந்தது வேறு எதுவுமே இல்லை, புத்தகம் மட்டும்தான் என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். இந்த தமிழ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாலுக்கு, தமிழில் படித்து என்ன செய்யும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் தான். தமிழ் இருக்க எல்லா நாடுகளுக்கும் நான் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து, மின்சார வசதி இல்லாத, தொலைக்காட்சி இல்லாத ஊரில் பிறந்து, தொலைக்காட்சி என்னுடைய முதல் நிகழ்ச்சியே நான் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் தான் பார்த்தேன், திருமங்கலத்தில். எல்லாம் எங்கள் ஊரில் டிவி கிடையாது. அதனால் இதுவே இன்றைய இளைஞருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. எங்களுக்கு எந்த வித ரெஃபரன்ஸுக்கு விஷயம் இல்லாத பேர் நாங்கள் மேடையில் வரும்போது உங்களுக்கு இவ்வளோ புத்தகங்கள் குவியலாக கிடைக்கிறது, வாங்கி பயனடைங்கள். திருவாரூர் மாவட்டம் கல்வியில் நிரம்ப சிறப்புகளை பெற்ற மாவட்டம், கல்வியிலும் சிறப்பாக இருக்கட்டும் தான் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நல்ல ஒரு முயற்சி எடுத்து 3வது புத்தக திருவிழா இதை அப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்த விழாக்கள் இந்த மைதானமே நம்பி வளர்கிற அளவுக்கு அறிவு செல்வங்கள் மக்கள் எல்லாரும் பயனுறணும், பாராட்டணும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி உங்கள் முன் அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.